நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அத்தை, சந்தியாக்கா, திரும்ப திரும்ப நீங்க இப்படி சொல்றதுனால உண்மை ஒண்ணும் பொய்யா மாற போறது இல்ல. இதெல்லாம் அந்த கடவுளோட கோவத்தினாலதான் நடக்குது. இதெல்லாம் கோவம் இல்லைன்னா இப்படி நடக்கிறதுக்கு அப்போ யார் தான் காரணம்னு சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க. நம்ம வீட்டுல இருக்க எல்லாருக்குமே தெரியும் அந்த சாமி ரூம்ல இருந்த நகைகளை நம்ம வீட்டுல யாருமே தொடல. அப்படி இருக்கும்போது நகையெல்லாம் எங்க போச்சு சொல்லுங்கக்கா. அத்தை சொல்றதுதான் சரி. இது அந்த கடவுளோட கோவம் தான். நம்ம குடும்பத்தை அந்த கடவுளோட கோவத்துக்கிட்ட இருந்து கண்டிப்பா கண்டிப்பா யாராலையும் காப்பாற்ற முடியாது. மீனாட்சி, கொஞ்ச நேரம் உன்னால வாய் மூடிட்டு இருக்க முடியாதா? இப்ப பேசுறதுக்கான நேரம் இல்ல. எப்ப பார்த்தாலும் இந்த வாய் மூடுன்னு சொல்றதுக்கு முன்னாடி நீங்க சந்தியாக்கா கிட்ட ஒரு வார்த்தை கேட்க வேண்டியதானே? அங்க இருக்க நகையெல்லாம் எப்படி காணாம போச்சுன்னு கேளுங்க. உன்ன விக்ரம், நீங்க சொல்றது உண்மைதான். நீ சந்தியா, நீ உங்ககிட்ட எல்லா கேள்விக்கும் பதில் இருக்கும்ல. அப்ப இந்த கேள்விக்கும் நீங்களே பதில் சொல்லுங்க. அந்த நகைல எங்க போச்சு? நீங்க எல்லாரும் பாத்தீங்கல்ல, சந்தியாக்கா நம்மளோட எந்த கேள்விக்கும் பதில் சொல்லாம இங்க இருந்து பேசாம போயிட்டாங்க. பாத்தீங்களா? நாம கேள்வி கேட்கறது அவங்களுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். நான் உங்க எல்லார்கிட்டயும் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தேன், எனக்கு உடம்பு சரியில்லாம போனதுக்கு அந்த வேதராணியோட மருந்து மாத்திரைகள் காரணம் இல்ல, கடவுளோட கோவத்தினாலதான் அப்படி ஆச்சு. ஆனா இந்த வீட்டுல என்னோட பேச்சை யாருமே கேட்கறது இல்ல. முடிச்சு எங்க அத்தைக்கு உங்க மேல முழு நம்பிக்கை இருக்கு கடவுளே. இன்னைக்கு உங்களோட உண்மையான பக்தி அந்த போலியான சுவாமிஜியால இந்த நிலைமைக்கு ஆளாயிட்டாங்க. பெரிய பிரச்சனையில இருக்காங்க. தயவு பண்ணி என் மாமியாருக்கு உதவி பண்ணுங்க. எங்களுக்கு ஏதாவது ஒரு வழி காட்டுங்க. இதுக்கான பதில நான் சொல்லவே வேண்டாம். உன் மனைவியே தேடி கண்டுபிடிப்பா. ஏன்னா உன் மனைவி புத்திசாலிங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். உங்ககிட்ட என்ன 12 மணி நேரம் டைம் இருக்கு. அந்த அம்மன் நகைகள் எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடி. போய் தேடு, எல்லா இடத்துலயும் போய் தேடு. உன்னோட வீட்டுல தான் நகைகள் எங்கேயோ இருக்கு. உன் மூளையை பயன்படுத்து, உன் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்து. இன்னும் உனக்கு 12 மணி நேரம் டைம் இருக்கு. நீங்க தைரியத்தை இழக்காதீங்க. கடவுள் நமக்கு துணையா இருப்பாங்க. நமக்கு எந்த ஆபத்தும் வராது. நான் தைரியத்தை இழக்கலங்க, தைரியமா தான் இருக்கேன். ஏன்னு எனக்கு நல்லா தெரியும், நம்ம நியாயமான வழியில தான் போயிட்டு இருக்கோம். அந்த கடவுள் எப்போ நியாயத்துக்கு தான் தோண போவாரு. என்னங்க, உங்களுக்கு அந்த கோவிந்தலால் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு 12 மணி நேரம் டைம் கொடுக்குறேன். அந்த நகைகளை கண்டுபிடிங்க. அதெல்லாம் உங்க வீட்டுல தான் இருக்கு. நீ தான் புத்திசாலி, கண்டுபிடின்னு சொன்னார்ல. ஞாபகம் இருக்க. ஆனா அதுக்கு என்ன? எனக்கு என்னமோ அதெல்லாம் பொய்யான வார்த்தை மாதிரி தெரியல. அம்மானோட நகைகளை வேணும்னே அவங்க தான் கொண்டு வந்து நம்ம வீட்டுல வச்சிருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது. எப்படியாவது நகைகளை நம்ம கண்டுபிடிச்சாகணும். இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு புரியல. எப்படி நீங்க இந்த விஷயத்தை இவ்வளவு உறுதியா சொல்றீங்க சந்தியா? எனக்கு அங்க இருக்கிற அந்த அனுமார் படத்தை பாருங்களேன். அவரோட நெஞ்சுக்குள்ள ராமரும் சீதாவும் இருக்கிறதா சொல்லுவாங்க. கோவிந்தலால் இன்னைக்கு பேசின அந்த வார்த்தைகள் எனக்கு அது ரொம்ப நல்ல ஞாபகம் இருக்குங்க. நகைகள் இங்கதான் இருக்கணும். அதனாலதான் சொல்றேன், அந்த கோவிந்தலால் அப்படி ஒரு வார்த்தையை சொன்னானா அதுக்கு என்ன அர்த்தம்னு யோசிங்க. அந்த நகைகள் எல்லாம் நிச்சயமா நம்ம வீட்டுல தாங்க இருக்கு. அதனாலதான் நான் இவ்வளவு தூரம் உறுதியா சொல்றேன். அந்த நகைகளை நம்ம தேடணுங்க, நல்ல உறுதியா தேடணும். ஏனுங்க, நம்ம வீட்டுல இருக்கிற எல்லா இடங்களையும் தேடணும்னா நிச்சயமா அந்த நகைகள் நமக்கு கிடைக்குங்க. சத்யா, நீங்க வாங்க. வீட்டுல இருக்கிற எல்லார்கிட்டையும் இந்த விஷயத்தை சொன்னாதான் நகையை தேடி கண்டுபிடிக்க முடியும். வாங்க.
நான் எல்லாரையும் வர சொல்றேன். நகைகள் நம்ம வீட்டுல தான் இருக்கு. என்ன என்ன? அனி ப்ளீஸ், சிவன் இந்த விஷயத்தை உங்க கனவுல வந்து சொன்னார்னு தயவு செய்து எங்க கிட்ட சொல்லாதீங்க. மோகன், இப்ப நீங்க கேக்குற கேள்விக்கு என்கிட்ட எந்த பதிலுமே கிடையாது. நான் அதை ஒத்துக்கிறேன். ஆனா இது சின்ன விஷயம் கிடையாது. இதை நம்ம விளையாட்டு எடுத்துக்க முடியாது. தயவு பண்ணி நீங்க எல்லாரும் என்ன நம்புங்க. இப்ப இந்த நகைகள் எங்க இருக்குன்னு நம்ம தேடியே ஆகணும். நிச்சயமா. மோகன், சந்தியா இப்ப இவ்வளவு தூரம் சொல்றாள்ல, அவளை புரிஞ்சுக்க பாரு. சவிதா, மோகன், உங்க ரூம்லயும் அதுக்கப்புறம் அத்தையோட ரூம்லயும் நீங்க உடனே போய் தேடுங்க. சரி, கவனமா இருங்க. எல்லா இடத்துலயும் தேடுங்க. அண்ணி, நான் போய் ஸ்டோர் ரூம்ல அப்புறம் சமையல் கட்டுல எல்லா இடத்துலயும் தேடுறேன். சரி. நான் இப்போ நம்ம ரூம்லயும் விருந்தாளிங்க ரூம்லயும் போய் பார்க்கறேன். நான் ஹால் மொத்தமும் அப்புறம் மாடியிலையும் போய் தேடி பார்க்கறேன். சந்தியாக்கா போலீஸ்காரி மாதிரி தன்னோட வேலையை ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த நகைகள் எல்லாம் கண்டிப்பா அவங்களோட கண்ணுக்கு தான் தெரியும். நான் இவங்க பக்கமா இருக்கிறது தான் நல்லது. இவங்க பக்கமா இருந்தாதான் நாளைக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. இவங்களுக்கு நான் எந்த உதவியும் செய்யலன்னு குத்தி காட்டி வர பேசுவாங்க. அதனால இப்போதைக்கு நான் இவங்க எல்லாருக்கும் உதவி செய்யணும். நானும் எங்க ரூம்ல அதுக்கப்புறம் மத்த இடங்கள்ல தேடுறேன். சந்தியாக்கா, நானும் உங்க கூட வரேன்க்கா. நான் உங்க கூட வந்து உங்களுக்கு உதவி செய்யறேன். வேண்டாங்க நீ, நீங்க எங்க கூட வாங்க. இங்க வேலை அதிகமா இருக்கும். இல்ல, நான் சந்தியாக்கா கூட போய் தேடி பாக்குறேன். நீ வேற யாராவது கூட்டிட்டு போ. சோட்டு, நீ போய் மோகனுக்கும் சவிதாக்கும் உதவி செய். நான் உங்க கூடவே வரேன் சந்தியாக்கா. சரி மீனாட்சி. ஆனா நீ ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம், சரியா? கொஞ்சம் கவனமா இரு. சோட்டு, நீ சவிதா கூட மோகன் கூடவும் போ. அம்மா சந்தியா, எங்கெல்லாம் போய் நகைகளை தேடணும்னு கொஞ்சம் சொல்லு. மாமா, நீங்க இப்ப பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். இப்ப அத்தைக்கு உங்களோட ஆறுதல் தேவை மாமா. அவங்கள தனியா விடாதீங்க. நகைகளை நாங்க எல்லாரும் சேர்ந்து தேடுறோம். நிச்சயமா அந்த நகைகள் கிடைக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. தேடி பார்க்கறேன். சந்தியாக்கா, ஒருவேளை நகைங்க அந்த 3 பானைக்குள்ள இருக்குமோ? ஐயோ சந்தியாக்கா, பாத்து கொஞ்சம் பொறுமையா எடுத்து வைங்க. இந்த பானைகள் அத்தை கொடுத்திருக்க சவால் முடிவு வரைக்கும் உடையவே கூடாதுன்னு சொல்லிருக்காங்கல்ல. அப்புறம் நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? அத்தை உங்ககிட்ட ஏற்கனவே முதல் சவால் என்னன்னு சொல்லிருக்காங்கல்ல, ஞாபகம் இருக்கா? 12 மணி நேரத்துக்குள்ள அந்த சுவாமிஜி செய்யற அற்புதங்களை என்னன்னு நீங்க கண்டுபிடிச்சு சொல்லனா, அதுக்கப்புறம் அத்தை நிச்சயமா அந்த முதல் பானையை உடைக்கதான் போறாங்கக்கா. இந்த பானைகள் எல்லாம் எப்ப உடையணும் நீ காத்துட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த பானைகள் எல்லாம் உடையறதுனால உனக்கு நிச்சயமா சந்தோஷம் ஏற்படும்னா முதல்ல நாளைக்கு நாம எல்லாரும் திரும்ப வரணும். இப்ப இருக்கிற நிலைமையில ஒருவேளை நாம இந்த நகைகளை தேடலனா நாளைக்கு நம்மளோட மொத்த குடும்பமும் அழிஞ்சு போயிடும் மீனாட்சி.
முதல்ல அதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு, புரியுதா? நாம நகைகளை தேட ஆரம்பிக்கலாம் சந்தியாக்கா. நானும் தேட ஆரம்பிக்கிறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நகைங்க இங்கேயும் இல்ல, வேற எங்கதான் இருக்கும்? கரண்ட் வேற இப்பதான் போகணுமா? திடீர்னு கரண்ட்டுக்கு என்னாச்சு? கரண்ட் ஏன் திடீர்னு போயிடுச்சு? சூர்யா, எல்லார் வீட்லயும் கரண்ட் இருக்கு. நம்ம வீட்ல மட்டும் தான் கரண்ட் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கஸ்தூரி, கொஞ்சம் அமைதியார. ஃபியூஸ் போயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் போய் பார்த்துட்டு வரேன். நீ அங்கே இரு, சரியா? ஃபியூஸ் ஒன்றும் தானா போகல, நாங்க தான் கரண்ட்டை கட் பண்ணோம். ஆமா, நாங்க தான் கரண்ட்டை கட் பண்ணோம். பார்த்துக்கிட்டே இருங்க, உங்களை மாதிரி பாவிகளுக்கு நாங்க இன்னும் எவ்வளவு கஷ்டம் கொடுக்க போறோம்னு. ஆமா, நீங்க இன்னும் கஷ்டத்தை அனுபவிக்க போறீங்க. உங்க குடும்பத்தை நிச்சயமா நாங்க நிம்மதியா இருக்க விட மாட்டோம். ஆமா, உங்களை நிம்மதியா இருக்க விட மாட்டோம். உங்களை நாங்க நிம்மதியா இருக்க விட மாட்டோம். விக்ரம், வேண்டாம், பேசாம இருங்க. சூர்யானா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நம்ம வீட்ல இப்ப கரண்ட் இல்ல. எல்லாருமே நம்மள எதிரியா பாக்குறாங்க. அவங்க கரண்ட கூட கட் பண்ணிட்டாங்க. எல்லாரும் நம்மள திருடங்கன்னு சொல்றாங்க. பிரச்சனைன்னு வரும்போதுதான் நம்ம பதட்டப்படாம தைரியமா இருக்கணும். பிரச்சனை எதிர்த்து போராடுறதுக்கு முயற்சி பண்ணணும். நம்ம எல்லாருமே ஒண்ணா இருக்கணும். கொஞ்சம் தைரியமா இந்த பிரச்சனை எதிர்த்து போராடணும். அமைதியார. ஆனா எனக்கு இருட்டுனா ரொம்ப பயம்னா. சவிதா, நான் இருக்கேன்ல. நீ எதுக்கு பயப்படுற? நீ அழாத. இதுல வேற என்ன தீந்து போயிடுச்சு. அண்ணி, இதுல என்ன இல்ல. இது புடிங்க, நான் போய் என்ன கொண்டு வரேன். என்னங்க, அந்த கோவிந்தலால் சொன்ன வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்மளும் எதிர்பார்க்காத இடத்துல தான் அவங்க நகைகளை வச்சிருப்பாங்க. அது எனக்கு நல்லா புரியுது. என்னங்க, என்ன நெருப்பு இந்த மாதிரி இருக்கிற இடங்கள்ல எல்லாம் நம்ம நகைகளை போய் தேட மாட்டோம்ல. அவன் அந்த மாதிரி இடங்கள்ல தான் சொல்லியிருக்கணும். அப்படின்னா சந்தியா அண்ணி, அந்த நகைலாம் சமையக்கட்டுல தான் இருக்கணும். ஏன்னா அங்கதான் இன்னும் யாரும் தேடல. நீங்க சொன்னதை வச்சு பார்த்தா அது அங்கதான் இருக்கும். வாங்க, சமையல் கட்டுல போய் தேடலாம்.
ஆனா இங்க எந்த நகையும் இல்ல. எங்க தேடி எதுவும் கிடைக்கல. சந்தியா, இங்கேயும் நகைகள் இல்ல. எனக்கு அதான் ஒண்ணும் புரியலங்க. நம்ம எல்லாரும் போய் ரூம்ல இன்னொரு வாட்டி தேடி பார்க்கலாம். இந்த வீட்ல இருக்கிற ஒரு இடத்த கூட நம்ம விடவே கூடாது. ஒவ்வொரு பொருளையும் எடுத்து நம்ம தேடி பார்க்கணுங்க. சரி சந்தியா, எல்லாரும் அவங்க ரூம்ல தேடி பார்க்கலாம். சீக்கிரமா வாங்க. அந்த சுவாமிஜி தெளிவா சொன்னாரு, நகைகள் எல்லாம் வீட்ல தான் இருக்குன்னு. அந்த சுவாமிஜி உண்மையிலேயே ரொம்ப நல்ல மனுஷன். இருந்தாலும் அவரு இப்படி பண்ணா நம்ப முடியல. இங்க பாருங்க சந்தியாக்கா, கண்டிப்பா அந்த நகைகள் நம்ம வீட்ல இல்ல. நீங்க தேவையில்லாம இவ்வளவு தூரம் யோசிக்காதீங்கக்கா. இல்ல, சமையல் கட்டுல நீங்க போய் தேடி பார்க்கலாம்னு சொன்னீங்கல்ல, ஆனா எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம். ஆனா நகைகள் தான் கிடைக்கவே இல்ல. அதான் இப்படி சொன்னேன். ஆனா ஒரு விஷயம் எனக்கு புரியல. அந்த சுவாமிஜி சொன்னார்னு சொல்றீங்க, ஆனா அவரு எதுக்காக சொல்லணும்? அவரு நம்மள பழி வாங்கணும்னு நினைக்கிறாருன்னு சொன்னீங்கல்ல. உங்க சுவாமிஜி உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்ல விருப்பப்படுறேன். கருப்பு வெள்ளை ஒண்ணு சேராதுன்னு சொல்லுவாங்க. கடைசியில கருப்பும் இருக்காது, வெள்ளையும் இருக்காது. கருப்பும் வெள்ளையும் ஒண்ணு சேர போகுது, ஆனா கடைசியா இந்த நேரத்துல எனக்கு ஒரு பழமொழி ஞாபகம் வருது. அது வந்து சந்தியாக்கா, சின்ன வயசுல நான் ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்கும்போது அப்போ ஆப்போசிட்ஸ்னு ஒண்ணு கத்துக்கிட்டேன். அப்போ நான் கத்துக்கிட்டது என்னன்னா, வெள்ளைக்கு இன்னும் நிறைய பேர் இருக்குமா, ஸ்வேதாவோட பேருக்கு கூட அதான் அர்த்தம். அப்புறம் கண்ணன் கருப்பா இருப்பாரு, அதனாலதான் அவருக்கு கருமை நிற கண்ணன் ஒரு பேர் இருக்கு. இது பாருங்க, கருப்புக்கும் வெள்ளைக்கும் பொருத்தமே இல்ல. அதுதான் சுவாமிஜி சொன்னாரு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அதுவும் இல்லாம வெள்ளையா இருக்க ஒரு பையனை கருப்பா இருக்க ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிச்சுன்னா அந்த விஷயம் நமக்கு எப்படி தெரிய வரும்? குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே அது கருப்பா சிகப்பான்னு நமக்கு எப்படி தெரியும்னு நான் கேட்க வரேன். கருப்புக்கும் வெள்ளைக்கும் என்ன சம்பந்தம்னு புரிய மாட்டேங்குதே. சுவாமிஜி ஏன் அப்படி சொல்லிருப்பாரு? கருப்புல வெள்ளைய கலக்க முடியாது. அந்த சுவாமிஜி ஏன் இந்த மாதிரி சொல்லிருப்பாரு? என்ன அர்த்தமா இருக்கும்? கருப்பு வெள்ளை, ஐயோ ஆண்டவா முடியலையே. அது ரெண்டுத்துக்கும் என்ன பொருத்தம்? ஐயோ, அத பத்தி நான் ஏன் யோசிக்கணும்? சின்ன வயசுல ஒழுங்கா படிச்சிருந்தா எனக்கு நல்ல புத்தி வந்திருக்கும். நான் அந்த படிப்பை எப்போ மூட்டை கட்டி வச்சுட்டேன்ல. சுவாமிஜி எது சொன்னாலும் அதை கவனமா கேட்டுக்கணும். கருப்பும் வெள்ளையும் ரெண்டும் ஒண்ணு சேர போகுது. ஆனா நிறைய பேர் அதை சேராதுன்னு நினைப்பாங்க. கருப்பும் வெள்ளையும் ஒண்ணு சேர போகுது, ஆனா நிறைய பேர் அது ஒண்ணு சேருதுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அவர் பூஜை ரூம் சொல்றாரா? இது ரொம்ப அற்புதமான பொருத்தம் தான். உங்களால முடிஞ்சா போய் தேடி பாருங்க. உங்க வீட்டுல தான் அந்த நகைகள் எல்லாம் இருக்கு. அவர் வீட்டுல நகைகள் இருக்குன்னு சொன்னாரு. அப்புறம் அவர் இந்த புதிரை சொன்னாரு.
அப்படின்னா இது ரெண்டுத்துக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. கடவுள் முன்னாடி நம்ம விளக்கு ஏத்தி வைப்போம். கடவுள் முன்னாடி நம்ம பிரார்த்தனை செய்ய விளக்கு ஏத்துவோம். எரியற விளக்குல நெருப்பு இருக்கும், அத நம்ம பூஜை அறையில வைப்போம். அப்படின்னு அதுக்கான அர்த்தம் நகைகள் நிச்சயமா பூஜை அறையில தான் இருக்கணும்.